Hi, hello guys, how are you all? So coming back to this stream, இந்த பர்டிகுலர் ரேண்ட் எதை பற்றி அப்படின்னா சோஷியல் மீடியா கலவரங்கள் பாலரி நகர பற்றியில் என்ன பேசுகிறோம் பார்ப்போமா வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம த்ரெட்ஸ் பக்கம் போய் குதிப்போம். ஹாய் த்ரெட்ஸ், ஐ வென்ட் டு பாலரி மூவி டுடே. இட் வாஸ் ரியலி குட் பட் நாட் கிரேட்டஸ்ட் ஜான் விக் மூவிஸ். டேய், ஜான் விக் 3-4 சொதப்புல் தான்டா, அதெல்லாம் கிரேட்டு கிடையாதுடா. அடுத்தது ஜான் விக் விசஸ் ஈவ், ஜென்யூன்லி அது நல்லா தான் இருந்துச்சு. thumbs up, give you thumbs up. Ballerina movie great film but scene might very well have been one with grenades. Yeah, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ ஃபைட்டு பென்சில் இதுக்கும் ஹைப் கொடுத்தாங்க. ஒரு கிரினேட் காம்பட் இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. மேக்ஸ் மச் சென்ஸ். அது விஷுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டண்ட் கொரியோகிராஃபின்னு சொல்ல வரேன். இப்போ லியோ படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. லியோ படத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஷாட்டில் ஈகிளாக கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருக்கும். சாரி, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆஃப் லியோ அந்த கொளுத்துறப்ப அது ஒன்று பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரியில் சண்டை போடுறது ஒரு விதமான ஃபைட்டாக இருக்கும். வேறு ஃபைட் சீக்வன்சஸாக வேறு என்ன ஒவ்வொன்றும் ஒரு விதமாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டில் இருக்க ஃபைட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ரான்ட்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டன்ஸை அப்ரோச் பண்ணுறாங்களா. அந்த மாதிரி இந்த படத்தில் கொல்றது அப்படின்னா பாரில் ஒரு விதமான ஒரு கொல்ற விதமாக இருக்கும். அப்புறம் தேடி போய் ஹோட்டலில் ஒரு ரூல்ஸை மீறாத அளவுக்கு கொல்ற ஒரு ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக ஒன்று இருந்துச்சு. அப்புறம் தேடி போய் ஒரு இடத்துல யாரை தேடி போனோன்னா அந்த இடத்துல சர்வைவலுக்கு அங்கே ஒரு கேஃபே பார் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஒரு ஹோம் டவுன் பார் மாதிரி. அங்கே டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் திஸ் கிரினேட் ஃபைட் அண்ட் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சர்வைவலுக்காக அடிச்சுக்கிறது நல்லா இருக்குது. அது மாதிரி அந்த ஃபயர் கன் வச்சு ஒரு ஸ்டண்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டண்ட் வெரைட்டிஸ் ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்டிங்காகவும் ஆடியன்ஸ் வந்து கேரக்டர்ஸோட சுத்தமாக ரிலேட்டே பண்ணுற அளவுக்கு தள்ளியும் இல்லாமல் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டான ஒரு 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 இட் வாஸ் பர்ஃபெக்ட் டான்ஸ் த டெத் அளவுக்கு ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தட்ஸ் த பெஸ்ட் பாசிட்டிவ் திங் தட் வுட் ஹேப்பன் ஃபார் த பேரலினா நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பேலரினா மூவி, டோன்ட் மிஸ் இட் இன் ஜான் விக் ஃபேன்ஸ். இதுதான் நானும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எங்கே அவனும் போய் பார்க்க மாட்டேறாங்க. எல்லாம் அன்பு தானா. கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா. பேலரினாக்கு எதுக்கு இதெல்லாம் வருது? டன் வாட்சிங் பேலரினா, சூப்பர் நைஸ் மூவி. ஜான் விக் பேலரினா ஓகே. யூ ஆர் த பாபாயாக ஏடா மீம் இது. ஃபிலிம் ஹியர் இட்ஸ் ஓன் டிஸ்டிங்க்ட் லுக். பேலரினா வாட் மேக்ஸ் பேலரினா விஷுவலி யூனிக் இஸ் த விக்யூஸ். ஆக்சுவலி டாஸ் இட்ஸ் டிஸ்டிங்க்ட் லுக்கு தான் நான் சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது. மீதெல்லாம் அவ்வளோ பெரிய மீம்ஸாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. It's a good movie. If you watch again, it will affect emotional again, so you avoid. I have genuine question. You all liked Amaran, right? But have you ever rewatched it, or did you completely forget it ever existed? Because honestly, there is nothing that exists me enough to watch it again. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த படம் பார்க்குற அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இல்லைப்பா. என்ன அமரனே பார்க்கலப்பா. அதை பேசப்பட்ட பாலிட்டிக்ஸ் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்குங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து அந்த படத்தை பக்கமே நான் போகல. வாஸ் நாட் அட் ஆல் எமோஷனலி இன்வெஸ்டட் டு வாட்ச் த ஃபிலிம். ஓகே, த்ரெட்ஸ் பக்கம் ஒன்றும் பெருசாக இல்லை, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. வாங்க நம்ம அங்கேருந்து தாய் விடுவோம். இனிமேல் த்ரெட்ஸுக்கு வரவே கூடாது, ட்விட்டர் தான். கமான் எக்ஸ் ரீலோட் யுவர் செல்ஃப். மேபி ஐ டுக் டூ மச் டைம்னு நினைக்கிறேன். எல்லா பேஜஸுமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பேலரினா மூவி அப்படின்னு ஹேஷ்டாக் ஒன்று இருக்குது. பேலரினா மூவி இஸ் 10/10. an incredible action movie. I loved it. John Wick and Ballerina together, the duo is fire. True, accept பண்ணிப்பேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு படம். saw Ballerina movie. Nothing is gonna come close to the perfection of John Wick 4. Nothing is gonna come close to the perfection of John Wick 4. I know, but most of the action sequences really earn their place in the franchise. Mind blowing as always. A full grenade fight. I had my jaw dropped the whole time. Shaky story but amazing action. ஸ்டோரி ஆக்சுவலி சப்டைட்டில்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ பெருசாக ட்ரான்ஸ்லேட் ஆகலை. இங்கிலீஷ்காரனுக்கு அப்படி தான் இருக்குன்னா அப்போ ஏதோ கொஞ்சம் இஷ்யூ இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். பட் இது நாட் க்ளோஸ் டு த பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஜான் விக் 4னு போடுறாங்க. அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. ஜான் விக் 4 உங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்ததா? இப்போ எனக்கு மட்டும் தான் பிடிக்கலையா, நான் தனித்துவ பிடிக்கிறேனா அப்படிங்கிற கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ஜான் விக் 4 பெருசாக இருக்காது. பேலரினா பயங்கரமாக இருக்காச்சு. ஐ டோன்ட் நோ. I love how much Eve uses blade weapons and explosives. It really helps accentuate the difference between her and John.
ஆக்சுவலி நைஸ். இது ஒரு நல்ல டச் தான். ஜான்வி வந்து அதிகமாக ஸ்வாடு அண்ட் ஆல்சோ கன்ஸ் தான் அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். கன்ஸ் ஸ்டிக்ஸ் ஃபைட்டிங் சீக்வன்சஸ் தான். ஆனால் இதில் இவங்க டச்சுக்காக ஸ்வாடு, நைஃப்ஸு, அதெல்லாம் ரொம்ப அழகாக கட்டானா அங்கே சொல்ல போகிறது அது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோ அந்த பிக்சரில் காட்டுற கட்டானா நிறைய பிளேட்ஸ் ஆக்சுவலி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டக்குனு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். அவ்வளோ பேர் கன் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. இந்த சின்ன பிளேட் வச்சுட்டு இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு டக்குனு ஒரு ஷாக் ஒன்று வரும். நீங்கள் படங்கிறது அப்போ உங்களுக்கு உடையும். அது ஒரு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த மாதிரி ஒரு விதத்தில் பார்க்குறப்ப. Ballerina delivers all the action. True. Worth watching. This movie is hot. Ballerina movie delivers the year's best action. One sequence in particular is a fist-pumping inferno. Anandhi Armas fits seamlessly into the world as Eve and gives us a spin-off done right. I'm going to read more Ballerina. Fight like a girl. True. ஃபைட் லைக் எ கேர்ளுங்கிறதே ரொம்ப அது கொஞ்சம் ஓவர் ஃபெமினிசமாக ஓதட்டாப்பாக புல்ஷிட்டாகவும் இல்லாமல், இப்போ ஒன்று அகேன்ஸ்டாக ஒரு மேன் இருக்கான், அவனோட ஃபிசிக்கல் அட்வான்டேஜ்னா யூ ஃபிக்ஸ் த டேர்ம்ஸ், யூ ஃபிக்ஸ் த டேர்ம் அண்ட் சேஞ்ச் த ஃபைட் டு யுவர் அட்வான்டேஜுங்கிறது ஃபைட் லைக் எ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்சிபிளாக ஓவர் த டாப் நாச்சு ஃபெமினிசமாக இல்லாமல் பர்டிகுலரில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜானராக்கு இந்த மாதிரி உமன்ஸ் சென்டிக்டும் பெஸ்ட்டு. ஸ்கிட்ஸோஃப்ரீனியா நாம தான். I don't know which genius should I thank for this wonderful output of the screen சொல்லிட்டு பிவிஆரில் செகண்ட் ஷோ மட்டும் தான் விட்டுருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் I have been told that it's a special screening, ஒரே ஒரு நைட் மட்டும் ப்ரீ ரிலீஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சப்டைட்டில் நமக்கு. அடுத்தது Ballerina movie is an amazing film given that Anna is a smaller and has to deal with the big brutes. The knife work and usage of guns was amazing to see. Having an entire assassin city from your most basic civilian to your roughed up thugs to kids being trained, this is 100% 10 on 10. I fully agree with this comment actually. ஒரு சிட்டியே இப்படி ஒன்று ட்ரெயின்டு ஒரு அசாசினேட்டாக இருக்கிறதாகட்டும், ஒரு அம்மா வந்து குழந்தைய போய் கார் விட்டு டக்குன்னு வெளில வந்து சண்டை போடுவாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சிட்டியே அப்படி இருக்குது. ஒரு 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 கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்தியன்ஸ் ஆர் எனி அதர் ஏஷியன்ஸ் ட்ரீமிங் ஆஃப் அமெரிக்கா, எல்லோரும் கன் வச்சுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தில் ஒரு சிட்டி. என்னடா இது கன் எடுத்துகிட்டு சண்டை போட வேண்டியணும், அப்படியே ட்ரெயின்டாக சும்மா கணிச்சு சொல்கிறது வேறு, சிவிலியன் சொல்கிறது வேறு, ட்ரெயின்டு அசாசினாக வந்து சண்டை போட்டுருக்காங்க, யாரா நீங்கிற மாதிரி இருந்துச்சு அது. அடுத்தது தே ரியலி குக்டு வித் திஸ் காஸ்டிங். பாலினா ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எல்லா விதத்துலையும் அதை வந்து எதுலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்ட் காஸ்டிங் தான். சின்ன குழந்தையும் சரி, ஆனந்தி ஆர்மஸும் சரி. நெக்ஸ்ட்டு Ballerina last night was fantastic, especially the flame thrower scene which is outstanding. எனக்கு அதை விட கிரெனேட் சீன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளேம் த்ரோவர் ஓரளவுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் அதை வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம், ஜான் விக் 4ல் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஃப்ளேம் த்ரோவர் மாதிரி அகைன் நீங்கள் லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்லி இப்போ ஃப்ளேம் த்ரோவர் சீக்வன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப ஸ்டண்ட்டாக இது வாவ் எலிமெண்ட் கொடுத்துச்சுன்னா நல்லா வெல் மேட் ஃபிலிமாக இருந்துச்சு. அந்த ஃபயர், அந்த அது எப்படி மூவியோட கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி அதில் வந்து டிஃபெண்ட் ஆகிறாங்க, எப்படி தப்பிச்சு விடுறாங்க, அது எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு ஸ்லோ மோஷன் சூப்பராகவே கேமராவை கேப்சர் பண்ணிருக்காங்க. லைட்டிங்கோட சேர்த்து ரொம்ப ஓவராக அண்டர்லைட்டும் பண்ணாமல் ஓவர்லைட்டும் பண்ணாமல் அது ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த அந்த ஃபயரோட லைட்டில் அழகான 2-3 ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் பார்க்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அது எல்லாமே. ஸோ த ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப், it's not the best action movie franchise of all time. All 5 films are delivered above and beyond. 4 கொஞ்சம் சொதப்பிடுச்சு எனக்கு. Ballerina மூவி என்ன போட்டிருக்காங்க? I know you. I know your pain. When you think of me, you should think of fire. இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஏதோ வேறு ஏதோ ஒரு சாங்கோட தீம் தானே அது. மாதிரி Ballerinaக்குன்னு ஏதாவது தீம் இருக்கானா தெரியல. கொஞ்சம் ரொம்ப அது மட்டும் தான் நான் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலி, ஒரு டச்சு. Ballerina மூவி இஸ் அ மாசிவ் சக்ஸஸ் அண்ட் அப்சல்யூட்லி ஒர்த்தி ஆஃப் கேரிங் த ஜான் விக்ஸ் நேம். ட்ரூ 4 star. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை திஸ் மூவி அண்ட் Anandhi Armas gives as good of an action performance as I can remember, although she is flanked by Hollywood royalty that includes Angelica Huston, okay, Gabriel Byrne, okay,
And Keanu Reeves. This film starts and ends with Anadi Dharmas. This is our moment and she absolutely takes it. A film that exceeded my expectation. I highly recommend Ballerina. While everyone is going to talk about the action, which I will get to momentarily. Opa! அதுவே கெட் டு மொமெண்டரினா இவ்வளோ பெருசாக பேசியிருக்காங்க. ஓகே ஃபேன்ஸ் யாராச்சும் நீங்கள் போய் பார்க்கணுன்னா ட்வீட்டோட யூசர் நேம் சொல்கிறேன் பாருங்கள். சினிமா ட்வீட்ஸ் சொல்லிட்டு சினிமா ட்வீட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு Another Dharmas is savage. She got some of the most brutal killings for any female-led action film. When she picks up the flamethrower, I was surprised how they merged it with John Wick Parabellum. Complete badass experience. Definitely I'll watch this again. Nice. From the world of John Wick, Ballerina is a pure adrenaline, no complex story, just non-stop thrill. Another Dharmas is fire. John Wick steals the show even in a cameo. True. One thing I just want to say about Ballerina movie, it is its sound design. Wow. நல்ல ஒரு டச். ஏன்னா ஐமேக்ஸில் பார்க்குறப்ப ஜான் விக் 4 அந்த ஃபஸ்ட்டு அந்த பஞ்சி சீன் ஒன்று இருக்குல்ல, அதுவே ஒரு மாதிரி ஜாரிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. இதில் அப்படி எதுவுமே இல்லை. டு பி ஆனஸ்ட் கொஞ்சம் சவுண்ட் டிசைன் நல்லா இருக்குது. சவுண்டாக ஓவரால் மிக்சிங் கொஞ்சம் நம்ம ஊர் தியேட்டருக்கு என்னன்னு தெரில, கொஞ்சம் லோ வால்யூமில் வச்ச மாதிரியே இருந்துச்சு. பட் படத்தோட குவாலிட்டியாக சவுண்ட் டிசைன் அது நல்லா தான் இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. தியேட்டர் சீட்ஸ் வேர் ஷேக்கி டியூரிங் கன் ஃபயரிங். வாட்ச் இட் இன் த பெஸ்ட் தியேட்டர் பாசிபிள். மேபி பிகாஸ் ஐ செட் சவுண்டோட ஓவரால் இப்போ டால்பி அட்மாஸுக்கு லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பீக்கர் சவுண்டே கம்மியாக வச்சிட்டிங்கன்னா அதோட அந்த பேஸோ அது எதுவுமே உங்களுக்கு ஹிட் ஆகாது. மேபி ஹி வாட்ச்ட் இன் த பெஸ்ட் தியேட்டர் பாசிபிள். ஏன்னா ஜான் விக் 4 ஹிட் ஆச்சு. அங்கே அடிக்கிற ஃபைட்டே நமக்கு நம்ம சார்லிட்டாக வைப்ரேட் பண்ணோம், அந்த இன்ட்ரோ கியானு ரீவ்ஸ் இன்ட்ரோ. ஸோ அதனால் மேபி நீங்கள் பெட்டரான ஒரு நல்ல ஐமேக்ஸ் செட்டருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, Ballerina movie was pure wall-to-wall action excellence. Another amazing entry in the John Wick franchise, which continues the trend of the best action franchise in existence. Another Dharmas has cemented herself as an action icon. I needed more Ballerina movies. True. Worth watching. A brutal, fast-paced revenge tale. Ballerina movie excels. It's a raw action. The highlight of Ballerina is Anadi Dharmas, who delivers electrifying fight scenes packed with style. See, இதான் நான் சொல்ல வரேன். More than the film's story or more than the film's action sequence, the star Anadi Dharmas deserves all these credits. அவங்க அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டாங்க, ஓகே, நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டாங்க, ஜேம்ஸ் போக முடியும். அதை தாண்டி டேனியல் கிரெக்கா பாண்ட் எப்படி எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஈத்தன் ஒரு டாம் க்ரூஸ் எப்படி ஈத்தன்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு. தலைவன் பர்சனலாக எடுத்துகிட்டு பண்ணாப்புல. நான் தானே ஜேம்ஸ் பாண்ட் அமெரிக்கன் ஜேம்ஸ் பாண்ட்னு. கம்மிங் பேக் டு த பேலரினா பார்க்குறப்ப அனதி தர்மஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் காஸ்ட்டாக ஷி கேவர் எவ்ரி திங். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் அனதி தர்மஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டு பி ஆனஸ்ட், நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஐ வாஸ் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். பட் ஆனால் ஐ வாஸ் ப்ரூவன் ராங். ஷி டிட் அ ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் மூவி. பேலரினா மூவி பீக் ஆக்ஷன் ஸ்டஃப், மெயின்லி கிரனேடு ஃபயர் சீக்வன்ஸ். பிஜிஎம் எனக்கு பெக்யூலராக தெரியல, ஒரு யூனிக்காக தெரியல எனக்கு. இந்த படத்துக்கான பேலரினா தீமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஈவ் இஸ் லிட்டரலி ஃபயர். ప్రతి యాక్షన్ సీక్వెన్స్ రియలిస్టిక్ ఉంది, ఎల్లా రియలిస్టిక్గా இருந்துச்சான். నెగటివ్னா క్యారెక్టర్ని ఇంకొంచెం బాగా ఎక్స్ప్లోర్ చేయాల్సింది, இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் கேரக்டர்னு சொல்கிறாங்க. విలన్ నాట్ దట్ గ్రేట్ అని போட்டிருக்காங்க. జాన్ విక్ క్లాష్ అంత ఏం ఉండదు, రొటీన్ స్టోరీయే, కానీ మస్ట్ వాచ్ ఫర్ యాక్షన్ మూవీ லவர்ஸ். ஓகே, நார்மல் ஸ்டோரி தான், பட் ஆனால் ஆக்ஷன் லவர்ஸ்லாம் படம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன், கூல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சம்மன் ப்ளீஸ் கெட் திஸ் மேன் அகன். கியானு ரீவ்ஸ் அட் பேலரினா மூவிஸ் ப்ரீமியர்ஸ். ஓகே, மட்டும் பார்ப்போம். ஐயோ 1 minute 40 seconds வேணாம், காப்பீட் அடிச்சிருவாங்க. Man, Ballerina movie over-delivers on the promises established in this franchise. There is nothing new with the structure, writing, characters, arc, etc. But the over-the-top, fantastical action makes up for whatever gripe you could have. I can't wait to watch this again. Action sequence தான் யாராலையும் விட்டு கொடுக்க முடியல இந்த படத்தை. It feels like a sin to look at Anadi Dharmas and feel even remotely annoyed or irritated. Seriously, நல்ல கமெண்ட் பாருங்க. இட் ஃபீல்ஸ் லைக் அ சீன். பாவமெண்ட்டுங்கிறது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் விட்டுட்டு Anadi Dharmas பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் ஃபீல்ஸ் லைக் அ சின் டு லுக் அட் Anadi Dharmas and feel even remotely annoyed or irritated. But Ballerina movie is making me feel exactly that. ஆடாப்பா, இவ்வளோ சூப்பராக ஒரு ஃபஸ்ட் லைனை போட்டு அடுத்தது போட்டியடா ஒரு குண்டை
பாம் அடியில் வச்சுட்டாங்கிற வெரி பட் பேட் மூவிஸ் மேக்கிங் மீ ஃபீல் எக்ஸாக்ட்லி தட் அனதர் மஸ் இஸ் ரியலி பேட் இன் திஸ் அண்ட் ஸோ இஸ் த ஃபிலிம். This fake girl power formula has completely run out of gas. I don't even think Hollywood believes in it anymore. Also, does anyone actually care about this movie, or am I the idiot who watched it the first thing in the morning and ruined my sleep? இது வந்து கொஞ்சம் ரகடின்னு போட்டிருக்கு. பட் ஆனால் அது அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓக்கிசம் சொல்லிட்டு they are not that receptive to the female centric movies that are so woke. பட் அந்த படம் எனக்கு அப்படி தோணவே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா இதுலேயும் நிறையா உமன் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ட்ரெயின் பண்ணுறது உமன் ஜென்ரலாக இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்குற இடம் ஹெட் வந்து உமன் தான் இருக்காங்க. வில்லன் ஒரு மேலாக இருக்கார். ஹெல்பிங் கேரக்டராக ஜான்விக் வராரு. அப்புறம் அந்த ஜான்விக் வேர்ல்டில் இருக்க மேனேஜர் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் வராங்க. எல்லாருமே ஒரு பிவிட்டிங் ஒரு சைடு ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே. ஆனால் அது ஒரு ஓக்கிசமாக தெரியுதா, ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசமாக தெரியுதா, ஷீ கேன் டூ எவ்ரி திங் அப்படிலாம் இருக்கானா தெரியல. மேபி தட் லைன் ஆஃப் ஃபைட் லைக் கேர்ள் மேபி சில பேருக்கு ஓவர் டூவாக கிரிஞ்சாக தெரியலாம். கொஞ்சம் பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது. இந்த சென்ஸ் கன்சர்வேட்டிவாக இருக்கிற பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. பட்டு படம் வந்து இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அனாய்டாக இரிட்டேட்டிங்காக இருக்கானா ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். 17 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லணும்னு எனக்கு அது ஒருத்தியால் இது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒருத்தியால் ஐ ஜஸ்ட் அவுட் ரைட் ஐம் கோனா ஸ்கிப் இட். பாலரினா கிடு 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 அனந்தியார் மஸ்ட் வாட்ச் ஃபயர் ஃபயரா. நைஸ் அப்சல்யூட்லி அமேசிங் ஹோல் ஷிட் வாட் இட் ஜஸ்ட் வாட்ச் பர்ஃபெக்ஷன். சி தெர் ஆர் அதர் திங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால செஞ்சு நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நான் எக்ஸில் இருந்து இதோட முடித்து கொள்கிறேன். I hope that's it. I covered every part of film as well as the social media எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பட்ட கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் சம் சஜஷன்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ hit that subscribe button. That's the only you can support in upcoming YouTubers like me. இன்னொரு நல்ல ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல வீடியோவில் குடிச்சுக்கணும் சந்திக்கிறேன். Until take up, bye. See you all. Peace out.